ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டும் ஹஸ்டிமல் டேக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபுல் ஸ்டாக் வீடியோவும் பைத்தான் வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கும் தேவைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பும் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுனா எங்கே எப்படி ரியல் டைமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டை நீங்கள் ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரியும். வெறும் நீங்கள் டேக் HTML டேக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு CSS போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதை எப்படி நமக்கு அந்த டேக்ஸ்லாம் அவுட்புட்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போயே நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் ஒரு லிஸ்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்னலாம் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மெயின் ஹெட்டிங்காக மெயினாக பார்த்தீங்கன்னா ஐடி, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆர்ட்ஸ்னு சொல்லியிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி ஒரு டாட் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ரெண்டு டைப்பும் இருக்கும். ஒன்று ஆர்டர் லிஸ்ட்டு, இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அன்ஆர்டர் லிஸ்ட்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயரு, சர்க்கிள் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்கும். இதுவே ஆர்டர் லிஸ்ட்னா இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3லாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இங்கே கேடுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு இருக்கும், இங்கே ஸ்மால் ஏபிசின்னு சொல்லியிருக்கும். இந்த ஏபிசி ஸ்மால் ஏபிசிலாம் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ இதோட ஸ்டைலை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இதோட ஸ்டைலை அப்படியே டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ண அப்படின்னா வெறும் HTML மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்ததை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், CSS ஸ்டைல் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே ரியல் டைமாக எப்படி அப்ளை பண்ணால் எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேக்ஸை எப்படி நம்ம போட போகிறோங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டோட டைப்ஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட்டோட டைப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைப்ஸை நான் மேலே கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டோட டைப்ஸு. ஸோ இதை எப்படி இப்போ அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போது அதுக்கு நான் HTML டெம்ப்ளேட்டை முதல்ல போட்டுக்கிறேன். ஸோ இப்போது ப்ரீவியஸ் ஃபைலை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அதை பார்த்துட்டே பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறது புரியும். ஓகே, ஸ்டைலோடையே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி நான் கண்டென்ட் பண்ண போகும்போது HTMLக்கு எப்படி டேக் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிற ஐடி, சிவில் எல்லாமே என்னென்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா UL அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லைன் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ நான் LI அப்படின்னு போடுறேன், லிஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு ஐடி. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணுறேன், இங்கே ஒரு டாட் மாதிரி இருக்கும். இந்த இதில் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு டாட் மாதிரி இருக்கும், அப்புறம் டிஸ்க்கு, சர்க்கிள், அப்புறம் என்னது ஸ்கொயர். இந்த டைப்பை நம்ம எங்கே அப்ளை பண்ணோம்னா இந்த யூஎல் டேக் இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ள டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ டைப்புன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த டைப்பில் இப்போது ஸ்கொயர் ஸ்கொயர்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த டாட் என்ன ஆகிடும், ஸ்கொயராக ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதில் சர்க்கிள் கொடுத்தேன் அப்படின்னா சர்க்கிள். டிஸ்க்கு டிஐஎஸ்சி டிஸ்க்கு கொடுத்தா டாட் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இது டிஸ்கில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வேணும்னா சர்க்கிள், ஸ்கொயர் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எத்தனை கோர்ஸ் இருக்கோ அத்தனை அன்ஆர்டர் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே எத்தனை இருக்குது, ஸோ ஐடி இருக்குது, அடுத்தது சிவில், அடுத்தது என்னது மெக் எலக்ட்ரிக்கல், மெக்கு எலக்ட்ரிக்கல் என்ன ஆர்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் இதே மாதிரி என்னது, இதே காப்பி பண்ணி
ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ்னு போட்டு இப்போது நான் அன்னாட லிஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு எல்லாமே டாட் வச்சு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தனியாக ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமேட்டு அதை எப்படி ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போது ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல், ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இப்போது ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 லிஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம உடனே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்ஐ இன்ட்டு 7 கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா வந்து 7 லிஸ்ட்டுக்கான டேகை போட்டு கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எல்ஐ கொடுக்க தேவையில்லை. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எல்ஐ இன்ட்டு 7 கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் வேணுமோ அதை என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, ஃபுல் ஸ்டாக், ஃபுல் ஸ்டாக் வெப், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். அடுத்த டேட்டா சயின்ஸு, சாரி, டேட்டா சயின்ஸ், யூஐ யூஎக்ஸ். இதில் பைத்தானை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பைத்தான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி கேட்குறேன், கட்டுறேன். இப்போது இதில் 1 2 3ன்னு போட்டிருக்கு. இப்போ இதோட டைப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். டிஒய். இப்போ டைப்புன்னு கொடுத்துட்டு இதில் 1 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே 1ல் தான் இருக்கும். ஸோ 1 2 3 போட்டிருக்கோம். இப்போ நான் ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அல்ஃபபெட் மாறிடும். இதே ஸ்மால் ஏ கொடுத்தேன் அப்படின்னா ஸ்மால் ஏபிசியில் வந்துடும். அடுத்து ஐ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரோமன் லெட்டரில் வந்துடும். ஸ்மால் ஐ கொடுத்தனாலும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட்டோட கவுண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கு ஏபிசிடி நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ லிஸ்ட்டு காட்டும் போது ஸோ அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட்டு வருது அப்படின்னா அதுவே என்ன பண்ணிக்கும், போட்டுக்கும். இதே எனக்கு 1 2 3னா எனக்கு என்னது ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸில் அதுவே போட்டுக்கும். ஸோ இது மாதிரி லிஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட கவுண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் லிஸ்ட்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம போக போக சிஎஸ்எஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் லிஸ்ட்டு, அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டர் லிஸ்ட்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த எல்ஐக்கு இருக்குல்ல, எல்ஐக்கு கீழே ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஒரே ஒரு லிஸ்ட் தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்கு கீழே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. இப்போ இதை சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா? ஸோ ஐடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்டகரி வந்துடும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேயுமே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கீழே. இதுக்கு கீழே இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நீங்கள் சிவில் கோர்ஸ்னால் சிவில் கோர்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே. ரிவீட், ரிவீட் எம்இபி. அடுத்தது ஸ்கெட்சப், ஸ்கெட்சப் வீரே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அது சிவில் கோர்சஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அடுத்தது மெக்கானிக்கல்னா திரும்ப அதே மாதிரி கண்ட்ரோல் சி, இந்த லிஸ்ட்டை கீழே இறக்கிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே திரும்ப ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ அட்டாக்கட் மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். சாலிட் ஒர்க்ஸ், க்ரியோ கேட்டையா. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் கரெக்டாக வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, சிவில், மெக்கானிக்கல் வந்துருக்கு. சப்போஸ் எனக்கு இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசிடி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே ஏன்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா இங்கே ஏ வந்துடும். இங்கே ஸ்மால் ஏ கொடுத்தா ஸ்மால் ஏ வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தா வந்து நம்ம HTML அந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். இதை நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைனாக நம்மளால் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப்பும் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணாலும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.